என்னுடைய உயிர் நண்பன், ராக் ஸ்டார், த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அனிருத். ஆக்சுவலாக அனி சாரும் நானும் பண்ணுற 8வது படம் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் 8 படம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரோமோ வீடியோ பண்ணியிருக்கோம். பட் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஹீரோ, மியூசிக் டைரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் அப்படி இருந்ததே கிடையாது. இது என்றைக்குமே அந்த அந்த ஃப்ரெண்டுன்றதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலேன்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். எதிர்நீச்சல் ஹிட் ஆனப்போ நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் பாட்டெல்லாம் பயங்கரமாக போட்டிங்க, ஆல் காலேஜ் கேர்ள்ஸ், ஃபாரின் எல்லா பக்கமும் என்னை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க என்ன. அவர் அவ்வளோ ஸ்வீட்டாக திரும்ப ஒரு பதில் சொன்னார், இல்லை சார் நீங்கள் தான் என் பாட்டை கொண்டு போய் பிஎன்சியில் சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னார். எல்லாரும் கேட்பாங்க உங்கள் 2 பேர் காம்பினேஷனோட சக்ஸஸ்க்கு என்ன ரீசன்னு. இதுதான் ரீசன். நான் அவர் தான் காரணம்னு சொல்லுவேன், அவர் என்ன தான் காரணம்னு சொல்லுவார். பட் முழு காரணம் அந்த ஆள் மட்டும்தாங்க. நமக்கு என்ன தெரியும் பாட்டை பற்றி? அவராக பாட்டு போட்டு இதுதான் பாட்டுன்னு அனுப்புவார். அவர் நடுவில் சொன்னார், நான் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனாலும் எஸ்கேக்காக அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி ஷாருக் கானில் ஆரம்பித்து எல்லாருக்கும் பாட்டு ஹிட்டு 1000 கோடிலாம் பார்த்துட்டார். இன்னும் 2000 இருக்குது, 3000 இருக்குது, 4000 இருக்குது. பல ரெக்கார்டுகள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு சார். நாம மீன்ஸ் நீங்கள் அதில் நானும் சேர்ந்துப்பேன். அனி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு.